அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து கோட் மூவி பார்த்தா கடைசி எபிசோட் நிற்கிறோம். வாங்க, இப்போலாம் வந்து கிரவுண்ட் அடியை காட்டுறாங்க. கடைசி என்ன நடந்தனோன்னு சொல்லிவிட்டு இது கிரவுண்ட் அடியை காட்டுறாங்க. கிரவுண்ட் அடியில் வந்து விஜய் மகள் இந்த கிரவுண்ட் ஷெல்டர் ஜீவன் கோலட்டு இருக்கிற விஜய் அந்த ரவுடி பர்சனை கூட்டிட்டு போகிறாரு கிரவுண்டுக்கு. அப்போ நம்ம விஜய் வந்து தளபதி வந்து இந்த கூட்டிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஜய் ரெண்டு ஆக்கள் வந்து ரோடி அவங்க பசங்களை வந்து என்ன செய்கிறாங்க, இங்கே கிரவுண்டில் வந்து இந்த கேமரா வந்து கிரிக்கெட் இதெல்லாம் பார்த்தீங்களா ஆக்களை வச்சு என்ன செய்கிறாங்கண்டா ஒருத்தரை சுட்டு போட்டு ஒருத்தனை மட்டும் ஃபோட்டோ எடுத்து காட்டி அவனை குடும்பத்தை காட்டி அவனை சுட்டு போட்டு நீங்கள் நான் சொல்கிற பேர் செய்யணும்னு சொல்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அவனும் ஒத்துக்கிறான். அந்த டைமில் இந்த ரோப் சொல்லுது, காந்தி பணத்தை வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு பணத்தை வரலன்ட்டு கோதரை ப்ளஸ் பண்ணிட்டான் என்று காந்தி மேலே பழி போட்டான்னு சொல்கிறான் ஜீவன். இந்த ரவுடி பையன்ற நெத்தியில் கண்ணை வைத்த மணி அந்த ஒரு களவு தோறப்படுது. அங்கே விஜய் இந்த ரவுடி பையன் மேலே கண்ணை வைத்த மணி காட்டிக்கொள்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விட்டு அவர்கள் நடந்த கொன்று போகிறட்ட எனக்கு ரோவும் பக்கத்தில் இந்த பெரிய மேலே சுடுறான். அதை பார்த்துட்டு விஜயும் அவன் மேலே சுடுறான். அப்பாண்டு கத்த ஏன்னா அப்பா அப்பான்ட்டு விஜய் கேட்க ஏன்டா அவளை விட்டுன்னு சொல்ல அடுத்த விஜய் அவன் மேலே கண்ணை வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு அடுத்தது அவனும் நான் எல்லாரையும் போட்டுருவேன் அவள் சொல்லி எனக்கு இதை தேடுறான். ரிமோட்டு உங்கள் மாமா கொண்டு போயிட்டான் பாரு இது நிற்கமான்னு சொல்கிறான். ஜீவன் அவனை புரிதாண்டு ஜீவன் இருக்கின்ற குளக்கட்டை கட்டுறான். அப்படி அவங்க தடுத்துட்டு போகிறாங்க. மாமா கிரவுண்ட் எடுத்து உட்காந்து இங்கே விஜயில் நம்ம மகள்கிட்ட ஒன்று என்ன செய்கிறான்டா விஜய் மாச்சாங்காலம் கொடுத்து போட்டு போகிறான். எல்லாமே சொல்லி போட்டு இங்கே அவளும் ஓடுறாள். இங்கே அவள் ரிமோட் கிளப்பு அங்கால சண்டை போது ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன நடக்குதுண்டு இப்போ ரிமோட்டு கொடுக்காம இருக்காது. அவங்கள விஜய் மகன்ற அக்கள் இந்த கூட்டு சொல்லுவாங்க அவன்கிட்ட ஓடுறா ஒரு மகள் ஓடுறான்ட்டு அடுத்தது விஜய் மகள் ஓடுறாண்டு விஜய்க்கு இந்த அவள் போது விஜய் வந்து மச்சானோட ஏன்டா இப்படி செஞ்சுன்னு சண்டை பிடிச்சிட்டு ஓடுவான் மகளை காப்பாற்ற. அதனால விஜய் சின்ன மகன்ற சின்ன டான்ஸ் வருது. அது விஜய் மகனில் ப்ரௌன் அதில் டான்ஸ். அதுக்கு பின்னால் தான் இப்படியே விஜய் மகளை தெரிவித்து ப்ரோவோட விஜய் அடிக்க சொல்லி அவனை ஆக்க அனுப்ப அவனை ஆக்கிற டிஷர்ட் திருப்பிட்டு விஜய் இன்னொரு பக்கம் ஓடி வாரான். வந்து 3 பேருமே மொச்ச மாடியில் நிற்கிறாங்க. அதுக்குள்ளே சண்டை போகுது. அதில் விஜய் வந்து அவன் மாடி கேட்ப நீ அஜிட்ட ஃப்ரெண்ட்னா விஜய் ஃப்ரெண்டாண்டு தலையா தலை ஃப்ரெண்டான்னு சொல்ல அவன் அடித்து தள்ளி விடுவான். அதுக்கு போதும் விஜய் ஒரு எடுத்து ஷூட் பண்ணி விடுவான். அது பொருள் நடந்து தான் அதுக்கு பொழுது தான் கோட் மரம் முடிந்தது நாங்கள் பார்க்கும்போது தான் அது இன்னொரு ட்விஸ்ட்டு வச்சுருந்தோம். அந்த கோட் படத்தில் ரெண்டு விஜயை ஒன்றா காட்டுற மணி. அதுக்கு பிறகு தான் இது என்ன விதண்டா விஜயை ஃபோட்டோவை காட்டி அவனை சுட வைக்க மணி. அப்படி என்ன அவங்க வந்து பிறந்தோடனே குழந்த பிள்ளைய ஒரு நாள் விஜயை எத்தனை வயசாக இருக்குச்சுன்னு ஃபோட்டோ உருவாக்கினாங்கன்ட்டு உங்கள்கிட்ட காட்டினாங்களா இல்லையே. அப்போ நீங்களும் எப்படி முடிவு பண்ணுவீங்க? இது வந்து அடித்த ஒன்று பெரிய ஆக மாட்டாவே சின்ன பிள்ளைலாம் வருண்டு அவங்க குழந்தைக்கும் போது அதனால் அம்மா அப்பா யாருண்டு 7 வயசு இருக்கும் போது மறக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்தினாங்க. அதுபோல் அவன் மகனையே அவனுக்கு எதிர்ப்பை மாற்றினாங்க. அவனோட மகனை எதிர்ப்பை மாற்றினாங்க. அவனோட மகனுக்கு எத்தனை வயசு விஜய் மகனுக்கு எத்தனை வயசு ஜீவனுக்கு எத்தனை வயசில் இருக்கும்போது அந்த குரோவர்னால் அவங்க உருவாக்கினண்டு இந்த படத்தில் ஏதாவது ஒரு துண்டை சொன்னாங்களா இல்லையே. அப்போ நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஏன் அந்த குரோவரையும் அவங்க சின்ன வயசுலேருந்து
வளர்த்துக்கலாமே. அதுக்கான ஒரு எமோஷன் இது ஒன்று சொன்னாங்க. குரோவருக்கு அங்கே அந்த படத்துலேயே எமோஷன் இது கொடுத்துருந்துச்சி. அப்பாண்டு விஜய் ரவுடியை காலை சுடும்போது அப்பாண்டு கத்துறான். அப்போ அவனுக்கு எமோஷன் இது கொடுத்து ஆனால் மகமாயி நம்ப வைத்திருக்கிறாங்க குரோவில். அது மாதிரி புதுசாக ஒரு குரோவை உருவாக்குற மாதிரி கடைசி சீனில் காட்டியிருப்பாங்க. ஆனால் அது உருவாகி வெளியே வந்து மணி காட்டலை. அது என்ன நடக்குன்னு நாங்கள் செகண்ட் பார்ட்டாக பார்க்கணும். இல்லைன்னா அந்த குரோவில் வெளியே வந்த மாதிரி அதை காட்டி படத்தை இது செஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு பிறகு திரும்பி இந்த படம் முடித்தோம். 2 செகண்ட் பார்ட்டு இது முடியுது. அது குரோவில் வெளியே வந்த காட்டினோன்றால் அந்த குரோவில் திரும்ப பழிவாங்கி காட்டினால் நமக்கு இல்லை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்டா விஜய் சின்ன வயசுலேயே சொன்னாங்களா, விஜய் பெரியாளன்னு போட்டு சொன்னாங்களா, குரோவை உருவாக்கினாங்களா, அவனுக்கு இதை விட தகவல் தெரியாதனால நம்ம வாழ்க்கை வந்தபடி கழிக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 வீடியோவில் நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஒரு வீடியோ பார்த்துட்டு